வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாளாகவே மழை தான். இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல மழை, அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டுது, ஒரு 1 ஆர் 2 ஹவர் கேப் விட்டு திரும்பவும் மழை தான். சாரெல்லாம் அடிக்குது, ஹெவி ரெயினும் வருது. ஸோ கண்டினியூவாக நல்ல மழை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. மழை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த வீக் ஃபுல்லாகவே மழை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுற்றி மழை தான். லாஸ்ட்டு வீக்கெண்டில் கூட மழை தான். நேற்றுக்கெல்லாம் கடுமையான மழை, ரொம்ப நேரமாக மழை ரொம்ப நேரம் பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஹெவி ரெயினாக இருக்குது. நீங்கள் வந்தாலுமே சுற்றி பார்க்க போகிற இடங்களில் தடை பண்ணுற அளவுக்கு மழை இல்லை, எங்கேயும் பார்க்க முடியாது பிளாக்கு அந்த மாதிரி அளவுக்கு மழை இல்லை. மீடியமான லைட்டான சாரல், அப்புறம் ஹெவி ரெயின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து புக் பண்ணலாம். அதேமாரி வரக்கூடிய 1, 2, 3, 4, 5ஆம் தேதி வரைக்கும் நல்ல கூட்டம். கவர்மெண்ட் லீவு, 2ஆம் தேதி கவர்மெண்ட் லீவு. ஸோ லாங் வீக்கெண்டு, ஹெவி க்ரௌடு. ரூம்ஸ்லாம் புக்கிங் ஆகிட்டுருக்கு, அட்வான்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த டேட்டில் வர்றது கன்ஃபார்ம்னா அட்வான்ஸை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ரூமை எடுத்து வைக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு க்ரௌடான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. எப்போவுமே கொடைக்கானலில் டே டைமாக இருக்கட்டும், ஒரு 2-3 டேஸாகவே ஹெவி ரெயின் வர மாதிரியே தான் இருக்குமா. கிளைமேட் பாருங்கள், ரொம்ப நேரம் கூட வெயில் இருக்கிறதில்ல, ஒரு 1/2 hour 1 hour தான் வெயில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. உங்கள்ட்ட ரெயின் கோட்டோ, கொடையோ, சொற்றுக்குள்ளே அந்த மாதிரி என்ன இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா இங்கே வந்து அது ஒரு செலவாக நீங்கள் திரும்பவும் வாங்க வேண்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு கம்மி பட்ஜெட்டில் ரூம்ஸ், காட்டேஜஸ் ஏதாவது ஒரு உங்களுக்கு டார்மெண்ட்ரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. பட்ஜெட் விலையில் கொடைக்கானலே யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு கப்புள்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி, பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட் விலையில் ரூம்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே இங்கே வந்து தங்கியிருக்கவங்களுக்கும் தெரியும், நம்மள்ட்ட வந்து தங்குறவங்க ரெகுலராக வர்றாங்க. அதேமாதிரி இந்த சுடுதண்ணி, இந்த கீசரில் சுடுதண்ணி பயன்படுத்துகிறத பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடணுங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரில, சுடுதண்ணி வரலன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட். ஆனால் போய் நாங்கள் செக் பண்ணால் சுடுதண்ணி வரும். ஸோ அதை பற்றி தனியாகவே வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கூப்பிடுங்க. பை டாடா, நான் உங்கள் வினோத்.